கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அன்பான அருமையானவர்களே, கானான் களஞ்சியங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக, செழிப்பாக, சேமமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். ஆமென். அறம் செய்ய விரும்புக. அல்லேலூயா. வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, அங்கே நாம் செய்கிற காரியம் அது நேர்த்தியா இருக்க வேண்டும். ஆமென். இப்போ சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்தை கூட்டுக, ஜெபத்தை பெருக்குக, உபவாசத்தை நியமிக்க, சுவிசேஷம் சொல்லுக, துதி ஸ்தோத்திர ஆராதனை வகுக்க, தூக்கத்தை ஒழிக்க, கெட்ட எண்ணத்தை அழிக்க, உணவை குறைக்க, டிவி, செல்போன், சினிமா கழிக்க, இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் செய்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை செழிக்க, இயேசு நம்மை மீட்க, அவர் தன் ஜீவனை கொடுக்க, பரலோகம் சேர்க்க என் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகள் அருமையா இருப்பதனால நீங்கள் செய்ய வேண்டியதை நேர்த்தியாக நல்ல முறையில் அறம் செய்க. உங்கள் வாழ்க்கை சிறக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.